என்ன நீ எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? எங்க போன நீ? என்ன இது வா போன்னு மரியாதை இல்லாம? ஒரு நல்ல கனவுல உங்களை பார்த்தேன்னு சொல்ல வந்த மேடம். இந்த மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தா கண்ணை நோண்டிடுவேன். கண்ணை நோண்டிட்டா கனவு பார்க்க முடியாதா? போய் பாப்பேன். பழைக்கிறதுக்கு வழியே பாரு. இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. போறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம், பரமத்தி வேலூர்ல ஒரு விளம்பரத்துல நடிக்க எனக்கு 2 lakhs செக் கொடுத்திருக்காங்க. என் கூட நடிக்க ஒரு பெரிய சினிமா ஹீரோயினை புக் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் மேம். ஜாலி தான். ஜாலியா இருக்குன்னு வேலூர்ல சுத்திட்டு இருக்காங்க. ஷூட்டிங்ல நடிக்கிறதோட இரு உன் சோக்காலித்தனத்தை அந்த ஹீரோயின் கிட்ட காமிக்கிற, சரியா? நீங்க வேற மேம். சரி சரி வா, நம்ம டிஃபன் சாப்பிடலாம். ஓகே. நீங்களும் உங்க அண்ணன் செல்லப்பாவும் எங்க ஜவுளி கடையில் சேர்ந்த பிற்பாடு தான் எங்க கடை நல்லா முன்னேறி இருக்கு. அதனால தான் எங்களுடைய மதுரை பிரான்ச்சை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்குங்கய்யா. அது நிச்சயமா இது நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மலர்கொடி தான். உங்க ஆசீர்வாதம் ஐயா. இதை வந்துட்டாங்கய்யா. வாங்க வாங்க சார். வணக்கம் பிரேம். வணக்கம் சார். வாங்க உள்ள போலாம். Thank you. கம். வாங்க. எதுக்கு இந்த கூட? நேரத்துக்கு சன்லைட் பட்டு முக கருத்துற வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் கம் இன். मैडम, अरे गुरु कहाँ है यार? मैडम, आई एम प्रेम. मे आई कम इन? Coming. வணக்கம் மேடம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என் பேர் பிரேம், ரோஜா டிவி காம்பரர். ஆட் ஃபிலிம்காக வந்திருக்கேன். Oh, I see. நாளைக்கு ஜவுளி கடை விளம்பரத்துல உங்க காம்பினேஷன்ல தான் ஆக்ட் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி உங்க லைவ் ப்ரோக்ராம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். You are doing a good job. Please take a seat. Thanks madam. It's okay. ஆக்சுவலா எனக்கு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி தான் பழக்கம். இங்க ஏர்போர்ட் இல்லாதனால கார்ல வர வேண்டியதா போச்சு. நான் உங்க பெரிய ஃபேன் மேம். நீங்க எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல? இல்ல வேண்டாம் மேடம், வேண்டாம் வேண்டாம். சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே. அப்ப டேக் இட். உங்க சிரிப்பை பார்த்துட்டு எத்தனை பேர் மயங்கி இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் மேடம். அப்படியா? போதும் மேடம். இந்தாங்க. தேங்க் யூ வெரி மச் மேடம். Cheers. Cheers. எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. மேடம், உங்க அழகு என்ன, உங்க கலர் என்ன, உங்க கையை கொடுங்க மேடம், கொடுங்க. எதுக்கு? இது கையில மேடம், பட்டு மெத்த. மேடம், உங்க கால்ல வேணா விடுறேன் மேடம். என்ன பண்ற? क्या कर रहे तुम? என்ன செய்யற? நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். குள்ளமான ஹீரோல இருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பார்த்திருக்கேன். ஏன் லேட்டஸ்ட் காமெடியில இருந்து பலமொழி வில்லன் வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஜுஜுபிடா. ச்சே, இப்பவே வா. வளர்ற ஸ்டேஜ் முன்னுக்கு வரத பாரு. மத்ததெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, போய் ஆவறத பாருங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல? ஜா ஜா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம். நைட் ஷூட்னாலே பாப்ரே பாப்.
ஹாய் மேடம், சாரி. நேத்திக்கு நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனேன் மேடம். மேடம் இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே? கான்செப்ட் நோ ப்ராப்ளம். இவன் என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறான்? விடியா ரெடி. இப்போ என்ன கான்செப்ட்னா, செல்வ கணபதி ஸ்டோர் நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர். அனைத்து விழாக்கால பண்டிகைகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர். நல்லா கேளுங்க மேடம். கிறிஸ்மஸா, பொங்கலா, தீபாவளியா, அனைத்து பண்டிகைகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர். மேடம் நீங்க தெரிஞ்ச முகம், நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். பிரேம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, நல்லா பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் கேமரா. நாமக்கல் மாவட்டத்துல மிக சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தீபாவளியா, பொங்கலா, கிறிஸ்மஸா, நீங்க வாங்க வேண்டிய ஒரே ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவே வந்துருச்சு. இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க தான் நிரந்தர மாடல். தேங்க்யூ. மச்சான் அழகா தான்டா இருக்கான் அவன். ஆமாண்டா. டேய் என்னை விட அழகாடாவன். ரொம்ப சந்தோஷம்மா. ஷூட்டிங் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கு காரணமே நீதான். ரொம்ப தேங்க்ஸ் மலர். ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல சார். ஹாய் பிரேம். ஹலோ சார். ஆக்சுவலா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு காரணமே மலர் தான். ஓ வணக்கம். பிரேம் உங்களோட பெஸ்ட் ஃபேன் மலர்குடி. அப்படியா? பிரேம் நீங்க அவசியம் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வரணும். டெஃபினட்டா வரேன். சரி எங்க வீட்டுக்கு வரணும் பிரேம். கண்டிப்பா சார். நான் பார்க்க வந்ததே என் மலருக்காக தான்டா. அந்த சந்தோஷம் போதும் மச்சான் எனக்கு. சரி மச்சான் வா போலாம். வா போலாம். வா. வாப்பா வாப்பா. ரங்கநாயகி வந்துட்டேங்க. வாமா. தம்பி யாரும் தெரியுதா உனக்கு? இவர் பேரு பிரேம். ரோஜா டிவில காம்பேரரா இருக்காரு. நம்ம ஜவுளி கடை விளம்பரத்துல நடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்படியே நம்மளையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு. வணக்கம் ஆண்டி. இல்லங்க இதெல்லாம் இருக்குங்க. பரவாயில்ல, என்னங்க தம்பிக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம். மலரே மலரே, ஏமா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. வரப்பா. தம்பி யாரும் தெரியுதா? ஹாய் மலர். வணக்கம். ஆண்டி உங்களுக்காக ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்வீட் கிஃப்ட். அப்புறம் இது வந்து மலருக்காக. நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? வருஷம் ஜவுளி கடையில இருந்து தீபாவளி பொங்கல்னா ஏதாவது எங்க ஐயா அமுச்சு வச்சிருவாரு. நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? ஐயோ என்ன வேற ஆளா நினைக்காதீங்க. இந்த விளம்பர படமே மலரால தான் எனக்கு கிடைச்சது. அதனால ஏதாவது செய்யணும்ல. பேசிட்டு இருங்க, அதை வந்துட்டு. சரி ஆண்டி. உட்காருப்பா. உட்காரு மலரே. அங்கிள் ஷூட்டிங்ல உங்க ஆளுங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்படியா? இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா தம்பி, எங்க ஊரு அப்படியாப்பட்ட ஊரு. சிவன் கோயில் இருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயில் இந்து மன்னர் காலத்திலேயே கட்டப்பட்டது. அந்த கோபுரம் உயர்றதுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? உங்க துறையில இருக்கிறாரே இசைஞானி இளையராஜா அவர்தான். அப்பா இதே வைமா எடுத்துக்கோங்க தம்பி. எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. பா இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் லைஃப்ல நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல. செம டேஸ்ட் ஆண்டி. எப்ப உங்க கையால? என்னது? சும்மா ஜோக்கு.